அதுக்கப்புறம் தான் முடிஞ்சு என்ன பண்றது அவ அந்த பொண்ணுதான் சொல்லிட்டு இவ்வளவு நாள் ஒரே பண்ணிட்டே இருந்தான். ஆனா அந்த பொண்ணு வந்து திடீர்னு இல்ல, என்ன பண்ணுவான், ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தான். இப்ப அவன் கேட்பான், உங்களுக்கு இது வரைக்கும் எத்தனை லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பான். எனக்கு நிறைய லெட்டர் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்போ யுவர் சோ லக்கி, என் வாழ்க்கையில வந்தது 3 லெட்டர். ஸ்டில் ஐ வில் ரிமெம்பர் மை ஃபர்ஸ்ட் லெட்டர். அப்பதான் ஆரம்பிக்கும் பறவை எங்க இருக்கு சாங். நீ எங்க இருக்கேன்னு தெரியும். தூரத்து மாமா வீட்டுல இப்படி மாமா கூட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நான் எனக்கு எப்ப நீ லெட்டர் எழுதுங்கிறதே நான் டைம் வரும்போது சொல்றேன். அதுக்கப்புறம் எனக்கு லெட்டர் எழுது. உடனே அவளோட சின்ன சின்ன விஷயத்த நோட் பண்ண, நகம் கடிக்காத, அந்த சாட்சை துவைச்சு போடு, கடவுளை வேண்டிக்க, ஆனந்தி அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டோம். அதோட சரி நம்ம போய் பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரா போயிருவான். அவன் எப்படி போவான்னா, அந்த வந்த லெட்டர் வந்த ஒரு இது இருக்கும், அந்த பின்னும் கோடை ஏதோ வச்சு அந்த இது எந்த இது மூலியமா தபால் மூலியமா வந்துச்சு இங்க மாதிரி அவன் அட்ரஸ் கண்டுபிடிச்சுதான் போவான். அதான் போயிட்டு அந்த ஏரியாவுக்கு போயிடும். அந்த ஏரியால தான் போயிட்டு இருப்போம். அந்த பறையங்க இருக்கிற சாங் பாதி போர்ஷன் முடிஞ்சு அப்படி கொஞ்சம் கம்மியா இருக்கும். பார்த்தா அப்படியே ஒரு அந்த வந்து நிப்பான் ஆனந்தி வறட்சியான ஒரு இடத்துல உட்கார்ந்து இருப்பான். அப்படி வருவா, அது அவனுக்கு அப்படியே அந்த ஏதோ ஒரு குளிர்ச்சியான ஒரு ஃபீல். பச்சை அவளை பார்த்த உடனே ஒரு மாதிரி திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடா பார்ப்பான். அவளை பார்த்ததுக்கு அப்புறம் இவனுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாயிரும். போய் நின்று அதுக்கப்புறம் கேட்பான், இங்க எப்படி வந்த அப்படின்னு சொல்லி கேட்பான். கருணாஸ்டர் சொல்லுவாங்க, இப்படி 2 நைட்டு தூங்காம 2000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி பாச தெரியாத ஊர்ல பார்க்கவே முடியாது நினைச்ச ஒரு பொண்ணை போய் பார்த்தா எப்படிதான் வந்து கேட்டேன்னு கேட்டா உங்களுக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். நல்ல வேளை உன்னை பார்த்துட்டேன், பார்க்கவே முடியாதுன்னு நினைச்சா பார்த்துட்டேன், இல்லைன்னா அங்கேயே ஒரு பானிபூரி கரையை போட்டு செட்டில் ஆயிருப்பேன் அப்படின்னு. ஓ நிஜமாதான் சொல்றியா அப்படின்னு சொல்லி திரும்ப கேட்பான். 3வது தடவை நிஜமாதான் சொல்றேன். அவ வந்து ஒரு 10 வார்த்தைக்கு ஒரு தடவை அது சொல்லிக்கிட்டே இருப்பான். சொன்னாதான் அவன் ஆனந்த். ஆமா. இன்னொன்னு வந்துட்டு அந்த நிஜமாதான் சொல்றேங்கிறது வந்து ஒவ்வொரு பேஸ்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப அழகான பேஸ் அந்த குழந்தையா இருக்கிறது. அதுக்கடுத்த கட்டத்துல வந்து இவன் வந்து காலேஜ் முடிச்ச டைம். அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் அவ சொல்றது வந்து அவளை தேடி வந்தப்போ அதுக்கப்புறம் ஒவ்வொரு பேஸும் ரொம்ப ரஃப்பா போய்கிட்டே இருக்கும். அவன் மாமா வாசல்ல நீ வெளியில நின்னு நான் போய் கேட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிக்க வச்சேன். மாமா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, வாங்க உட்காருங்க, எப்போ வந்தீங்க, அப்புறம் எப்ப கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து 4 வார்த்தை சொல்லிடுவாங்க. பார்த்தாலே தெரியும் பொறுக்கி மாதிரி இருக்கு. அவங்களோட கொடியார உட்காந்து சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் உள்ள கூப்பிட்டதுக்கு அப்புறம் அப்போ ஒரு சொல்லுவான், கடவுள் வந்து என்னைக்கா ஒருத்தர சைக்கிள்ல வந்து வில்லன்களை கூட்டு போயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்போம். ஆமா சார், கடவுள் ரொம்ப நல்லவர் சார், அவர் அந்த மாதிரிதான் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி போன ஜென்மத்துல டூரிஸ்டுக்காக தான் இருந்திருப்பாரு. கருணாஸ் இடையில உட்காந்து அவன் பண்ற காமெடி எல்லாம் நல்லா இருக்கும் ஒரு மாதிரி. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இவன் சரி கிளம்புவோன்னு சொல்லிட்டு அஞ்சலிட்ட சொல்லிட்டு அவளுக்கு ஒரு சாக்லேட் வாங்கி வச்சுக்கோங்களா, அதை கொடுத்து நம்ம கிளம்புன்னு சொல்லிட்டு அவள்கிட்ட சொல்லுவான். கிளம்புறோன்னே சரி இந்த சாக்லேட்னு சொல்லி வாங்கி அப்படின்னு சொல்லி கொடுப்பான். இல்ல அங்க வச்சு அப்படின்பா. கையில வாங்கிக்கலாம்ல, வேலையா இருக்கல அப்படின்னு ரொம்ப உடஞ்சி டிஸ்டர்ப் ஆயிரும். ஆமா, அது அவனால ஏத்துக்கவே முடியாது. சோ உடஞ்சிரும். வச்சுட்டு சரி நான் போறேன்னு சொல்லிடுவான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சரி போ அப்படின்றான். உடனே எனக்கு என்ன பண்ண விறுவிறுட்டு வந்து பேக் எடுத்துட்டு கிளம்பணும் பார்த்தா அவங்க அம்மா பாப்பா என்னாச்சுப்பா இருக்க வேண்டியது பண்ணி சொல்லுவா. இல்லம்மா நான் போறேன் சரி வரான்னு சொல்லிட்டு பேக் எடுத்துட்டு போகும்போது அவன் அம்மா அஞ்சலியை கூப்பிட்டு சரி கிளம்பிட்டாரு, போ கோயில் எல்லாம் சுத்தி காட்டிட்டு அனுப்பி வச்சுட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். சோ அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பேசிட்டே போவாங்க அப்படியே அந்த கோயிலை சுத்தி பாக்குறது. அப்பதான் அவன் கேட்பான், நீ எதுக்கு என்ற இருந்தாக்க எரிஞ்சு விடுது, இருந்தாக்க நல்லா பேசுற ஏன் அப்படின்னு சொல்லி கேட்பா. இப்ப நீ வந்துட்டு போனதே நான் வந்துட்டு இங்க ஒருத்தன் மாமா குடியாரன் ஒருத்தர் இருக்கேன், அவன்கிட்ட நிறைய பதில் சொல்லணும் அவனுக்கு. சோ அதான் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்லுவா. இப்ப எப்படினாலும் நீ என் கூட ஃபுல்லா வர மாட்டேன், என்ன பாயிலே விட்டு போயிருவில்லன்னு சொல்லி சொல்லுவா. அவனுக்கு அப்படியே ஒரு நிமிஷம் உடஞ்சி யோசிச்சுட்டு இருப்பான். சோ அதுக்கப்புறம் அப்படியே 2 பேருமே ஒரு கடைக்கு போயிட்டு அவளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்க போவோம். இந்த ட்ரெஸ் எடுக்கிற சீன்லாம் இவன் ஃபர்ஸ்ட் போயிடுவான். போனதுக்கு அப்புறம் ஒரு ட்ரெஸ்ஸை எடுப்பான். அவன் ஒரு ரோஸ் கலர்ல ஒரு சுடிதார் எடுப்பான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் அவள் வச்சு பார்ப்பா, நல்லா இருக்கும். அது ரொம்ப பிடிச்சிருக்கும் அந்த சீன். சாரி, அந்த சுடிதார் ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்புறம் வந்து பிரைஸ பாப்பா 1200 போட்டிருக்கோம். ஓகே வேணாம் சொல்லிட்டு நல்லாவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லி வச்சுட்டு திரும்ப ஒண்ணு எல்லோ கலர்ல அது பிரைஸ பாப்பா அது ஒரு 230 போட்டிருக்கோம். இந்த மாதிரிதான் ரொம்ப இது வாங்கணும் ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவ போய் சொல்லுவான். அப்பதான் சொல்லுவான், அவளுக்கு அது பிடிச்சிருக்குன்னு இருந்தாலும் எனக்காக போய் சொல்றேன்கிட்டு ஏழைகளோட காதல்ல எவ்வளவு நிறைய சந்தோஷங்கள் இருக்கு, சின்ன சின்ன விஷயத்துக்கு நிறைய சந்தோஷங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவான். அந்த சீன் ரொம்ப அழகா இருக்கும். ஸோ அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு அந்த ஒரு சேரட்ல வந்துட்டு இருக்கும்போது தான் சொல்லுவான், அந்த ட்ரெஸ் இருக்குதா, இது வந்து எங்க அப்பா இருக்கும்போது எனக்கு இதே மாதிரி ட்ரெஸ் வாங்கணும்னு நினைச்சேன்,
இதே கலர்ல வாங்கணும்னு நினைச்சேன், இப்போ நீ வந்தியா, இப்போ நீ என்ன எனக்கு வந்து வாங்கி கொடுத்த மாதிரி வாங்கி கொடுக்கன்னு இருந்திருக்கு பாத்தியா. திரும்ப என்ன சொல்லுவாண்டா, நான் தான் போய் சொல்லுவேன், நிஜமாதான் சொல்றியா நிஜமாதான் சொல்றேன் அவ கேட்பா. இப்போ வந்துட்டு இதே மாதிரி ஏன்ட்ட அவ போய் சொல்ல நான் சந்தோஷப்படுறதுக்காண்டி போய் சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த கிடைச்ச கொஞ்சம் சீனையும் அவளால எவ்வளவு லவ் அவனுக்கு கொடுக்க முடியுமோ, அவனுக்கு கொஞ்சம் ஆறுதல் படுத்த முடியுமோங்க விஷயத்த வந்து அவங்க ரொம்ப நல்லா பண்ணிருப்போம். சோ அது அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப நிம்மதியா இருக்கும். அப்பதான் இந்த லைன் வரும், இந்த நிகழ்காலம் இப்படியேதான் தொடராதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன்ல ரொம்ப அவ கூட இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கணும் கொஞ்ச நேரம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க இறங்குற இடம் வந்துடும், அந்த பாட்டு முடியும். நமக்கே ஒரு மாதிரி இதுக்கப்புறம் விட்டு அவன் போயிருவான், திரும்ப தனியா இருக்க போயிருவான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு ஃபீல் வரும். அந்த சாங் எப்படின்னா ரொம்ப நாள் கழிச்சு காதலை பார்த்ததுக்காண்டியான ஒரு சாங். அந்த இடத்துல நமக்கு எப்படி இருக்குன்னு அந்த சாங் கேட்கும்போது ஒரு ஹோப் வரும். அவனுக்கு அவளை பார்த்தனே ஒரு ஹோப் வரும் அந்த படத்துல. நமக்கு இந்த பாட்டை வந்து கேட்டாலே ஒரு ஹோப் வரும். இந்த பாட்டு ஃபுல்லாவே ஹோப்பை பத்திட்டே இருக்கும். ஒரு அருமையான சாங். நம்ம காலேஜ் டைம்ல உட்காந்து போட்டு எவ்வளவு நேரம் கேட்டிருப்போம். மச்சான் தான் காமிச்சு அந்த சாங் கேளுன்னு சொல்லி சொன்னோம். அப்ப அந்த படம் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் பார்த்துட்டு அப்பவும் இந்த மாதிரி இப்ப நாங்க வந்து இந்த இப்போ எங்களுக்கு பேசுறவங்க இடம் இருக்கனால இந்த இப்ப வீடியோவா பேசிடுறோம். படத்தை பார்த்துட்டு நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தின படத்தெல்லாம் வந்து இப்போ நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நான் இன்னொருத்த ஃப்ரெண்டு அவங்க கூட உட்காந்து 3 பேர் இந்த மாதிரி ரொம்ப நேரம் அந்த படத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் அவளை இறக்கி விட்டு 2 பேரும் போற மாதிரி ஆயிரும். உடனே அவன் கொஞ்சம் தூரம் கூட வரணும், நான் வீடு வர வந்தனால விட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட கேட்பான். சரின்னு சொல்லிட்டு அவ கூட வந்துட்டே இருப்பான். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் கழிச்ச பிறகு சரி நீ போனா போயிடுறேன் அப்படிமா அவனுக்கு மனசே கேட்காது. அவளை டிராப் பண்ணிட்டு கிளம்பிடுவான். கிளம்பிட்டு இருக்கும்போதுதான் அவன் வந்துகிட்டு இருப்பான். சரி அவள்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்திருப்பான்டா, ஒரு சீன்ல என்ன சொல்லுவான்டா, சரி இப்ப எப்படினாலும் இதுக்கப்புறம் என்ன பிரிஞ்சு போயிருவேன் கூட வரப்போறேன்னு சொல்லி நான் என்ன சொல்லுவான்டா, நான் வீட்டுக்கு போயிட்டு அப்பாட்ட சொல்லிட்டு நான் படிப்பு முடிச்சுட்டு வேலை எல்லாம் பார்த்து செட்டில் ஆயிட்டு உன்னை வந்து உடனே அம்மாவே கூட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி சொல்லியிருப்பான். சொன்னதுக்கு அப்புறம் இவன் கிளம்பி வீட்டுக்கு போய்கிட்டு இருப்பான். போய்கிட்டு இருக்கப்போ அவனுக்கு அடுத்த ஒரு ஷாக்கு, அடுத்த ஒரு டெத்து. யாருன்னா அவங்க அப்பா. அடுத்த 2வது லெட்டர் அவனோட அப்பாவோட மரணத்தை தெரிவிச்சிருப்போம் சொல்லியிருப்பான். சென்னைக்கு போயிடுவான். சென்னைக்கு போயிட்டு வேலை பார்க்கறதுக்காக போயிருப்பான். போனோடனே அவனுக்கு வேலை கிடைச்சிரும். வேலையும் எப்படி கிடைக்கும்னா, அவனுக்கு அந்த ஸ்கூலோட ஓனர் இருப்பார்ல, அவருக்கு வீட்டு வேலை எல்லாம் பார்த்து மாவு திரிச்சு கொடுத்து விஸ்பர் வாங்கி கொடுத்து இப்படிதான் அவனுக்கு ஒரு வேலை ஸ்கூல்ல ஒரு வாத்தியார் வேலை கிடைக்கும். சம்பளம் வந்து 2000 ரூபாய். இதுதான் ஸ்டார்டிங் சீன்ல அவன் வேலை பார்த்துட்டு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் வேலை கிடைக்கும். அப்புறம் பசங்களுக்கு எல்லாம் பானை எடுப்பான். வெளியில நின்று சிகரெட் அடிச்சிட்டு இருக்கும்போது அவனை கூட்டு அந்த புதுசா அந்த இடத்துக்கு குடி வந்திருப்பான் தெரியுமா, 3வது இடத்துல. அங்க அவன் அந்த ரூம்மேட் ஒருத்தர் எப்படி இருப்பான்டா, பொண்ணுங்களோட இது நைட் எல்லாம் தங்குற மாதிரி அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அவனை சுத்தி அவனுக்கு அமைஞ்சிருக்கும். சோ அவனுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் இல்லாம அந்த ஏரியால இருப்பான். சரி கீழே வந்திருப்பான். கீழே வந்து பார்த்தா ஒரு காய்கறி கடை வச்சிருப்பாரு ஒரு அண்ணன். அவர் கூப்பிடுற தம்பிங்க பண்ணி நம்ம நீ இந்த மென்ஷன்ல தான் இருக்க, நம்ம பசங்களா நம்ம பையன் பகதாடான்னு சொல்லிட்டு உட்காந்து தமிழ் வாத்தியார் தானே நல்ல பாக்கு கண்ணாடி எல்லாம் போட்டு தாடி வச்சிருக்கீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் தமிழ் படிச்சதுக்கு சந்தோஷப்படுற ஒரே ஆள் நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லி கேட்கும்போது இன்னும் ஒரு கவிதை எழுதணும், நானும் காலைல உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்கேன், வரவே மாட்டேங்குது, உங்களுக்கு தான் எழுத தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆனந்திக்கு எழுத வேண்டியதெல்லாம் நான் என்ன அதுல வந்துட்டு அவன் ஒரு இப்படின்னு வச்சுப்பான், ஒரு இது மாதிரி பண்ணிப்போம். எப்படின்னா இப்ப இந்த கவிதை எழுதி ஒரு கோட்டை வச்சு நமக்கு ஆனந்தி கிடைச்சுன்னு சொல்லி நிறைய சில்லியா இந்த மாதிரி இந்த ஒரு 5 செகண்டுக்குள்ள தாண்டலன்னா ஏதாச்சும் நடந்துடும் அந்த மாதிரிலாம். அதே மாதிரி தலைவர் என்ன வச்சிருப்பாருன்னா, பிரபாகர் நம்ம அந்த லெட்டர் எழுதி அவருக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சா நம்ம லவ் சேர்ந்துருன்னு சொல்லி அதை வந்து அவர் ஒரு பாசிட்டிவா தாட்ல லெட்டர் எழுதி கொடுத்துட்டு சரின்னு சொல்லிட்டு அவன் வேலையை பார்க்க போயிடுவான். அதுக்கப்புறம் வந்து அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் பக்கத்துல இருப்பான். அவன் வந்து சம்பளம் போட்டாங்கல்ல, சம்பளம் எப்போ போடுவாங்கன்னு சொல்லி கேட்கும்போது 5ஆம் தேதி போடுவாங்க அப்படின்பா. 5ஆம் தேதி கரெக்டா நாங்க இருப்பேன்னு சொல்லும்போது 5ஆம் தேதி கரெக்டா சம்பளம் போட்டோன்னே இவன் வந்து நிற்பான். கொண்டாந்து சம்பளம் கொடுக்கணுமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிடுவான். இப்படி முதல்ல நம்ம ட்ரெஸ் கடைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜவுளி கடைக்கு போயிட்டு ஆனந்திக்கு முதல் மாச சம்பளத்துல ஒரு ட்ரெஸ் வாங்கணும். அவன் அன்னைக்கு அங்க மகாராஷ்டிரால இருக்கும்போது எடுக்க முடியாத ஒரு ட்ரெஸ்ஸை இப்போ நம்மள்ட்ட சம்பாதிக்கிறோம், நம்ம எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு ரோஸ் கலர் ட்ரெஸ் தேடி கண்டுபிடிச்சிடும். அந்த சீன் வந்துட்டு அந்த ட்ரெஸ் எடுக்கிற சீன் எப்படி இருக்கும்டா, இவன் இமேஜினேஷன்ல அஞ்சலி இப்ப நம்ம கூட இருந்து ஒரு கான்வர்சேஷன் பண்ற மாதிரி அந்த சீன் ரொம்ப அழகா இருக்கும். இவன் வந்துட்டு ஒரு ஸ்லீவ்லெஸ் எடுப்பான், அடிச்சிரும் பாத்துக்கு ஸ்லீவ்லெஸ் எப்படி போட அப்படின்னு சொல்லி சண்டை போடுவாங்க, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்ற டைலாக்கா இருக்கட்டும், அது எல்லாமே வந்துட்டு ரொம்ப அழகா இருக்கும். அந்த சீன் ரொம்ப ஒரு மாதிரி நல்லா ஃபீலா இருக்கும். அந்த சீன் பார்க்கும்போது அது எப்படி சொல்றேன்னு தெரியல, ரொம்ப அழகா இருக்கும். அந்த சீன்ல அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு கான்வர்சேஷன்ல போயிட்டு அவளுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவான். எடுத்து கொடுத்துட்டு அவன் சைட்ல திரும்பி பார்க்கும்போது அவளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி வச்சு பாக்குற மாதிரி அந்த சீன் இருக்கும். ரொம்ப பியூட்டியா இருக்கும். அதுக்கப்புறம் பிரைஸை பார்ப்பான். பிரைஸ்லாம் அவனுக்கு பெரிய இதாவே இருக்காது, 1200 ரூபா. அப்புறம் சொல்லிட்டு பில் போடும்போது பார்ப்பான், அவன் ஃப்ரெண்டு வந்து பாத்துருவான், எடுத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது
1200 சம்பளம் எவ்வளோ? 2000 ரூபா. இப்ப சோத்துக்கு என்னடா பண்ணுவ நீ பொத்து, எனக்கு தெரியும் அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிரும். இவனுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. இப்படா நம்மளை வந்து கூப்பிட்டுட்டு நம்மள ஏதோ வாங்கி தராம போயிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வருத்தத்தே இருந்துட்டு இருப்பான். அப்புறம் அதை பார்சல் எல்லாம் பண்ணிட்டு கொரியர் அனுப்பிச்சு விட்டுருவான். மகாராஷ்டிரா அந்த இடத்துக்கு அனுப்பிச்சு விட்டுருவான். அனுப்பிச்சு விட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துருவான். வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒரு லெட்டர் இருக்கும், 3வது லெட்டர். ஆமா, லாஸ்ட் லெட்டர் அவனுக்கு. அப்புறம் யாருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வேற யாருக்காவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருவான். எங்கிட்ட கூட சொல்லிக்கிட்டே இருப்பான், நான் ஃப்ரெண்டு தானே, நான் படிக்கூடாதா, நான் படிச்ச ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி சீக்கிரம் படுறான் அப்படின்னு சொல்லி படிக்கும்போது படிப்பான். அப்படி அவன் படிச்சு ஒரு மாதிரி முதல்ல படிச்சுட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு கொடுத்துருவான் இவள்கிட்ட. அவன் வந்து அவ போயிட்டா, அவ்வளவுதான், பாம்பேக்கு போயிட்டா. பாம்பேலாம் அந்த லெட்டர்ல என்ன இருக்குண்டா, எங்க அம்மா வந்துட்டு இறந்துட்டாங்க, சோ என்ன பண்ணு தெரியாம என்ன பாம்பேக்கு வந்து என்னோட மாமா கூட்டு போயிட்டாருன்னு சொல்லி அந்த லெட்டர்ல இருக்கும். அவனுக்கு அது ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். அவன் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவான், ஆப்போசிட்ல உட்காந்து அதை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான். போச்சு 1200 ரூபா போச்சா, எனக்கு ஒரு சரக்கு கூட வாங்கி தராம இருந்தே, இப்ப எல்லாம் போச்சா, பொண்ணு கலங்களா மட்டும் எல்லாம் செய்வீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு மாதிரி அவ்வளவுதான் போயிட்டா. சென்னையே எப்படி இருக்குன்னா பாம்பே எல்லாம் எப்படி இருக்கும், நம்ம உள்ள பசங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க தெரியுமா சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி பேசுவான். இதுக்கு ஒரு ஆண்டியை உஷார் பண்ணிட்டு கூட நல்லா இருந்துருக்கும் சொல்லிட்டு இவன் வந்து ஒரு மாதிரி டென்ஷன்ல அடிச்சிருவான். அவனை அடிச்சதுக்கு அப்புறம் அவன் போயிருவான். தயவு செஞ்சு என்ன என் மூஞ்சிலே முடிச்சிடான்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். கணக்கு வாடா வாடா நான் அவனை சரக்கு. அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ் கடையில வந்து தற்செயலா அவன் ஃப்ரெண்ட் ஒருத்தரை மீட் பண்ணுவான். காலேஜ்ல அவனோட ரூம்மேட்டா இருப்பான். அவனை வந்து பார்க்கும்போது அவன் ஒரு கார்டு கொடுத்துருப்பான், நான் இப்படி லண்டன்ல எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணேன், இப்ப தான் அங்க சென்னையில ஷிஃப்ட் ஆகிட்டேன், என் கம்பெனி அட்ரஸ்டா இது, நீ ஒரு நாள் கண்டிப்பா வா அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டோட ஆபீஸ்க்கு போய் பார்ப்பான். அவன் வந்து ஒரு பேச்சுக்கு சொன்னா திடீர்னு அவனுக்கு வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சொல்லிட்டு வாடா வாடா ஏய் பிரபா வாடா குட் 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 என்ன கதை பாக்குறேன் முடிச்சுட்டு அவன் பேசுறதே ஒரு மாதிரி இவன் வந்து தரக்குறைவா வச்சு அப்படிதான் பாப்பான். அப்படிதான் அவனை நிறைய இடத்துல இது வரைக்கும் அவன் கதையில அந்த ஸ்கிரீன்ல வரும்போது எல்லாமே அவன் ஒரு மாதிரி கேவலமா தான் பாப்பான். இவன் முன்னாடி எல்லாம் நல்லா பேசிட்டு அவன் திரும்பினதுக்கு அப்புறம் வேற யார்ட்ட வந்து தமிழ் படிச்சவனால அவன் கேரக்டரே அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கேவலமா பேசுவான். ஜட்ஜ் பண்ணிட்டு தான் இருப்பான் இவனை கேவலமா. இப்ப இங்க என்னடா பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்பதான் ஒரு வாத்தியார் வேலை கிடைச்சிருக்கு, தமிழ் படிச்சு எங்கடா வேலையே கிடைக்காது அப்படின்னு நினைச்சேன், பரவாயில்லடா உனக்கு எல்லாம் திறமை இருக்கு, நீ வேலை குழைச்சிப்ப அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் சேலரி எவ்வளவு கேட்கும்போது 2000 ரூபா, எம்பி எல்லாம் முடிச்சிட்டேன்னா இன்னும் 4000 ரூபா ஆயிரும், 2 வருஷத்துல 4000 ரூபா ஆயிரும் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் உனக்கு எவ்வளவு சம்பளம் கேட்கும்போது ஜஸ்ட் 2 அப்படின்னா 2னா 2 lakhs 2 lakhs எப்படா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது, தமிழ் தெரியாது, அரைகுறையா தான் இருப்பான். இவனுக்கு எப்படி 2 lakhs அவனுக்கு ஒரு மாதிரி இதா இருக்கும். எல்லாத்தையும் கூப்பிட்டு கேட்கிட்டு போய் ஆபீஸ்ல அமைதியாடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இவனுக்கு அதை ஏத்துக்கவே முடியாது. ஒரு மாதிரி அங்க பாரு இதுக்கே எப்படி சொல்றிய, அங்க பாரு அவளை பாரு, அவளுக்கு 3 lakhs சம்பளம், அவள் நான் எப்போ போறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். அவளை பார்க்கும் போதுதான் ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்ணுவான். அவள் டிஷர்ட்ல வந்து டச் மீ ஹியர் இஃப் யூ டேர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருப்பான். அப்படின்னா என்னன்னு தெரியுமா அவனுக்கு, தைரியம் இருந்தா தொடு, அது போய் தமிழ்ல போட்டு அவன் கீழே போயிருவாளா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அவளுக்கு பிடிச்சிருக்கு அவ போடுறா, உனக்கு எங்க டிஸ்டர்ப் ஆகுது, டிஸ்டர்ப் ஆகுதுடா டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நேர போயிட்டு டச் பண்ணிடுவான். அவளை டச் பண்ணதுக்கு அப்புறம் பொறுக்கி நான் வெளியில போறான்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு பத்திடுவாங்க. பத்தினதுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு மாதிரி எப்படி நான் பண்ணேன், எதனால எனக்கு அதை பண்ண தோணுச்சு, எது என்ன தோணுது வச்சது அப்படின்னு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி ரூம்ல வந்து கையெல்லாம் போட்டு அடிச்சு உடச்சிட்டு இருப்பான். கீழே ஒருத்தன் சத்தம் கேட்டு வந்துருவான், என்னடா உடச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல ஒண்ணு இல்ல சூரிய நாராயணன் என்னைக்கும் இல்லாம இன்னைக்குதான் ஃபுல்லா நீ வந்தாதான் ஓப்பன் பண்ணுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். மேல போகணும்னு சொல்லணும்னு மேல போயிருவான். போனோடனே அங்க பார்ட்டி நடந்துட்டு இருக்கோம், எல்லாம் உனக்கு தான், ஃபுல் இருக்கு, பெப்சி இருக்கு, சிக்கன் இருக்கு, எல்லாம் உனக்கு தான், ஆனா நீ அடிக்கதான் மாட்டேன், பெப்சி கட்டிங் போடுறியா அப்படின்னு சொல்லி கேட்பான். இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு அந்த ட்ரீட்னு சொல்லி கேட்கும் போது, நீ லெட்டர் எழுதி கொடுத்தல தேன்மொழி, அவ கரெக்ட் ஆயிட்டா, அதுக்கு முந்தின சீன்ல வந்து இந்த மாதிரி இப்ப ஆபீஸ்ல போயிட்டு ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு கில்ட்ல இருப்பான், அந்த கையெல்லாம் போட்டு அடிக்கிறது உடைக்கிறதுன்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்த கேட்டோன்னே அவனுக்கு கொஞ்சம் அவன் வந்து நினைச்சிருப்பான் அப்படி ஆனந்தி கரெக்ட் ஆயிட்டா அப்படின்னா ஆனந்த் எனக்கு கிடைச்சிட்ட ஒரு நம்பிக்கை, இவனுக்கு ஒரு மாதிரி சந்தோஷத்துல எனக்கு கொஞ்சம் அப்படின்னு சொல்லி கேட்பான். ஏய் இப்பெல்லாம் கைய கொடுறா, இப்பதான் மேன்சன் காரணம் நீ ப்ரூவ் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஊத்தி கொடுத்துருவாங்க. இவனுக்கு குடிச்சிட்டு அடுத்த எப்போ கல்யாணமா கல்யாணம் கிடையாது, இன்னைக்கு தேன்மொழி, அடுத்த வாரம் வந்து வேற பொண்ணு, அதுக்கும் நீ தான் லெட்டர் எழுதி தர, இதோட பெருசா பார்ட்டி வைக்கன்னு சொல்லும் போது இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். நம்ம ஆனந்திக்கு எழுதணும்னு நினைச்ச வார்த்தைகள்லாம் ஒரு தப்பான ஒருத்தங்களுக்கு எழுதி கொடுத்துட்டோமே அப்படிங்கிற ஒரு மாதிரி அந்த கில்ட் ஆயிரும் அவனுக்கு. விறுவிறுன்னு வாங்கி ஒரு 4-5 ரவுண்டு குடிச்சிரும், நல்லா ஃபுல்லா ஊத்தி குடிச்சிட்டு குடிச்சிட்டு வெளில அப்படியே போதையில போயிருவான். போனதுக்கு அப்புறம் தான் அடுத்த சம்பவம், வெளில ஒருத்தன் சேர அடிச்சுட்டு போயிருவான். திரும்ப இன்னொருத்த வந்து வருவான், அவன் கள்ளத்துக்கு அவனை போட்டு அவன் வண்டியை உடைச்சு அவன்கிட்ட வந்து நீ எங்கடா வேலை பார்க்க, அவனை வந்து அவன் என்ன நினைச்சு போனா இவனை வழிப்பறி தான் பண்ண வர்றான் அப்படின்னு நினைச்சு
இவன்கிட்ட காசு போன் எல்லாத்தையும் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் அவனை ஒரு 5 நிமிஷம் பேசணும், வாடா பேச யாருமே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டார். பேசுவான். உன் பேர் என்ன, நீ எங்க வேலை பாக்குற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது கால் சென்டர்ல வேலை பாக்குறேன். கால் சென்டர்ல என்ன வேலை பார்ப்பேன், இப்படி அமெரிக்கால இருந்து கால் பண்ணுவாங்க, நான் அவங்களோட பேசி அவன் இந்த மாதிரி பேசி பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லுவான். எப்படி பேசுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பேசி காட்டுவான். அவனும் அது மாதிரி நான் நல்லா பேசுறடா இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னதை அப்படியே பேசி காட்டுவான். அதுக்கப்புறம் நான் ஒண்ணு சொல்றேன், இப்ப நீ அதை சொல்லு அப்படிங்கிற சொல்லுவான். அதுக்கப்புறம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் இது இந்த வேல்யூ இல்லாம இருக்கு. ஆனா 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொட்டி கம்ப்யூட்டர் அது படிச்சவனுக்கு 2-3 லட்சம் சம்பளம். அதுக்கு நானாடா பொறுப்பு, நான் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு வருத்தத்துல போதையை போட்டு அவன்கிட்ட பேசிட்டு இருப்பான். அப்புறம் அவன் ஆள விடுற சாமின்னு சொல்லிட்டு தப்பிச்சு போயிடுவான். போனதும் அந்த இடத்துல படுத்து தூங்கிடுவான். காலைல எந்திரிச்சு பார்ப்போம், தண்ணியை போட்டு எங்க படுத்திருக்கானுங்கன்னு சொல்லிட்டு எழுப்பி விட்டுருவான். எழுப்பி விட்டதுக்கப்புறம் அப்பதான் அவன் ஒரு பாதி சிகரெட், அவன் பிடிச்ச ஃபர்ஸ்ட் சிகரெட் அதுதான் அந்த பாதி சிகரெட். அதுக்கப்புறம் அதிகமா பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படி பிடிச்சதுதான் என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்கார வச்சுட்டானுங்க. அன்னைக்கு நான் மயிறு மாதிரி இருந்தேன். அவன் அவனுக்கு கூட குடிச்சிட்டு இருக்கும்போது இவன் இப்படி சொல்லுவான் தெரியுமா, இன்னைக்கு ஒருத்தி அடுத்த வாரம் இன்னொருத்தின்னு சொல்லும் போதுதான் சென்னையே இவ்வளவு மோசமா இருக்குது, அப்போ ஆனந்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அதுக்கப்புறம் தான் டிஸ்டர்ப் ஆயிரும். சோ அதுக்கப்புறம் இப்ப ஆனந்தி பத்தினா அவனுக்கு தாட்ல ரொம்ப வர ஆரம்பிச்சோன்னா அதுக்கப்புறம் இந்த போலீஸ் அவன் மாட்டுறது இந்த பிளாஷ்பேக் இவன் சொல்லிட்டு இருக்க சீன்ல சொல்லுவானு. அப்பதான் அவன் என்ன சொல்லியிருப்பான்டா, எனக்கு 2000 சம்பளம் நான் கம்மின்லாம் சொல்லல, ஆனா எனக்கு 2 லட்சம் சம்பளத்தை வாங்கிட்டு காரை வாங்குறானுங்க, வீடை வாங்குறானுங்க, அதை எல்லாரும் காசை போடுறானுங்க, சூசப் போடுறானுங்க, சென்டம் போடுறானுங்க. டிஸ்டர்ப் ஆகுமா ஆகாதா சார்? அது நியாயமான ஒரு இதுதான். அதுல கூட இந்த பாரதிக்குள்ள ஒரு இதை சொல்லுவான், ஒரு தமிழ்ல ஒரு மனிதர் நோகம் மனிதர் பார்க்கும் வாழ்க்கையை நீ உண்டானான் பாதரி பாதரி. அந்த மாதிரி போலீஸ் ரெண்டாவது மாட்டி தப்பிச்சு அவன் கொலை பண்ணி அதுக்கப்புறம் அவன் நிறைய கொலை பண்ண ஆரம்பிச்சிருவான். அதான் திரும்ப அவன் நம்ப மாட்டான். என்ன சார் சும்மா கொலை பண்ணாங்கிறீங்க, கொலை பண்ணதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கதைக்கு தான் காரணம் தேவை, நிஜ வாழ்க்கை காரணமே தேவை கிடையாது அப்படின்னு சொல்லுவான். ஏன் கொலை பண்றதுன்னு தானே கேட்கற, இங்க வா சொல்றேன். உனக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? 23 வயசுல. எனக்கு என்ன வயசாகுது தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது 26 வயசு. இது வரைக்கும் ஒரு பொண்ணு கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு நாளைக்கு பாத்ரூம்லயே உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கானுங்க. முட்டை வெயில்ல 2 டிகிரி அன்னைக்கு சுள்ளுன்னு அடிக்குது வெயில். வர்ற டென்ஷன்ல எடுத்து போட்டேன், ஒவ்வொருத்தனா போட்டேன் அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு ஒரு மாதிரி என்னடா அப்படி போட்டேன், நல்ல வேலை நீங்க போன வாரம் வரல என்ன பேச்சு அப்படின்னு சொல்லுவான். இவனுக்கு அப்பதான் ஒரு டைலாக் சொல்லுவோம், அன்னைக்கு 2 டிகிரி வெயில் அதிகமானதுக்கு நானா சார் காரணம், ஓசோன் லேயர்ல ஓட்ட விழுந்ததுக்கு நானா காரணம், அஞ்சு என் வாழ்க்கையில ஆனந்தி இல்லைங்கிறதுக்கு நானா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குமே அவன் காரணம் கிடையாது. ஒரு மாதிரி அதுக்கப்புறம் கொலை பண்ண ஆரம்பிச்சுட்டான். அடுத்தடுத்து ஒரு மாதிரி டங்குன்னு அவன் மண்டையில அவன் சைக்கோ மாறிடுவான். அவனுக்கு கொலை பண்ணணும் ஒரு தாட் அடிக்கடி வரும்போது அந்த கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்கும். அப்படிங்கப்ப யாரையுள்ளேதான் இருப்பான், அவன் வெளில போயிடக்கூடாது, நம்மளால நிறைய பேர் பிரச்சனை வந்துரும்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்குள்ளே இருப்பான். சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு சரி இனிமேல் இருக்கானான்னு சொல்லிட்டு இந்த ஊரை விட்டு வெளில ஓடிடுவான்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருப்பான். அப்பதான் ஒரு விஷயம் பார்ப்பான், அந்த போலீஸ்காரன் அவன் அதுக்கு போக மாட்டான், அவன் சரண்டர் ஆகிறதுக்கு தான் போவான். சரண்டர் ஆகிறதுக்கு வெளில போவான்னு சொல்லிட்டு போகும்போது அவனுக்கு போலீஸ் ஸ்டேஷன் தெரிஞ்ச ஒரே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வீட்டு விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷன் போற வழியில அந்த இன்ஸ்பெக்டரை பாத்துருவான். இவன் தான் உட்காந்து எல்லாத்துக்கும் காரணம், இவனை கொண்டா கூட போயிரும், நம்ம பண்ணிருக்கலாம், எனக்கான மாத்திரை இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே. ஆனா ஒரு இன்ஸ்பெக்டர் கொள்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. அவனை வாட்ச் பண்ணுவான், எங்கெல்லாம் போறான் எங்கெல்லாம் வரான்னு. ஒரு கிரவுண்ட்ல இருப்பான், நைட்டுக்கு சரக்கு அடிப்பான்னு சொல்லிட்டு அவன் கண்டுபிடிக்கிறான். அப்புறம் கரெக்டா அவன்கிட்ட ஒரு திருவள்ளுவர் ஒரு குரலை சொல்லிட்டு அவனை கொண்டுருவான். கொண்டதுக்கு அப்புறம் ஓகே எல்லாம் முடிஞ்சிருச்சு, நிம்மதியா இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி போயிட்டே இருப்பான். போகும்போது ஒரு வீட்டுல ஒரு பொண்ணு அலற சத்தம் கேட்கும். இது வரைக்கும் வாழ்க்கையில எந்த நல்லதுமே செய்யல, இவ்வளவு பாவம் மட்டும்தான் செஞ்சிருக்கோம், ஏதாவது ஒரு நல்லது செய்யலாம்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள ஏறி போவோம். அது ஒரு பிராத்தல் ஹவுஸ். பிராத்தல் ஹவுஸ். அங்க போயிட்டு பார்க்கும்போது எங்க சவுண்ட் கேட்குன்னு சொல்லிட்டு கண்ணை எடுத்து நீட்டிட்டு எல்லாத்தையும் ஒரு மாதிரி எல்லாரும் உட்கார வச்சு போவான். மேல போய் பார்க்கும்போது கதவு திறப்பான். ஒருத்தன் ஒரு பொண்ணை அடிச்சு கொடுமைப்படுத்திட்டு இருப்பான். அவன் அடிச்சு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது இவன் அடிச்சு என்னடா ஏன் அப்படி பண்றேன்னு கேட்கும்போது 3000 கொடுத்துருக்கேன், என்ன வேணா பண்ணுவேன், 3000 கொடுத்தா என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிப்பான். அடிச்சதுக்கு அப்புறம் லைட்டை ஆன் பண்ணிடுவான், திரும்பி பார்ப்பான். அப்படியே கருணாசர் சொல்லுவான், தெய்வமா பார்த்த ஒரு பொண்ணு
பார்த்தேன் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அங்க இருக்கிறது ஆனந்தி. இவனுக்கு பார்த்தோன்னே உயிரே இருக்காது, அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காகி பார்த்துட்டே இருப்பான். என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். அவள்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டான். இவன் மேல இருக்க இவன் வந்து உடனே வெளில போடாங்க மட்டும் இருக்கிற டென்ஷன் அங்கேயே ஒரு மாதிரி டங்குன்னு ஒரு சவுண்ட் கேட்கும் அவனுக்கு. கையில அப்படியே நடக்க ஆரம்பிச்சிடும். போட்டு அவனை போட்டு அடி அடிச்சு உடம்பெல்லாம் கீறி வலிக்குதா இது மாதிரிதான் அவளுக்கும் வலிக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவான். உடனே அவன் ஓடிடுவான். அவன் சொல்லுவான், நீ இங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்லுவான். இல்ல நீனு வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய் உடனே அவன் அங்க வச்சு நிஜமா தான் சொல்றேன் அப்படிங்கப்போ இதுக்கு முன்னாடி அவன் சொன்ன ஒவ்வொரு டைம்ல எனக்கு அப்படியே அந்த அவன் சொன்ன சீன் அப்படியே போயிட்டே இருக்கும். லாஸ்டா அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஒரு மலையில வச்சு அவங்க சொல்லியிருப்பாங்க அந்த சீனுக்கு போவான். அவன் வந்து அந்த வார்த்தையை கேட்டோடனே அவன் அங்கதான் டோட்டலா வந்து நிம்மதி அப்படியே ரொம்ப ரிலீஃப் ஆயிரும். உடனே அதுக்கப்புறம் தான் அவனுக்கு புரியும், நம்ம இன்னும் உயிர் வாழ்றதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. நம்மளுக்கு அந்த ஹோப் அவன் பாத்துருவான். அவன் மூலியமா அந்த டைலாக் மூலியமா வந்துட்டு அதை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான். அந்த சீனே ரொம்ப பியூட்டியா இருக்கும். அவன் ஒரு விஷயத்த எங்க பார்க்க கூடாதோ அங்க அவளை பார்த்திருப்பானா, அவ கேட்ட வார்த்தை அதுக்கப்புறம் அவனுக்கு ரொம்ப நிம்மதி வந்துடும். சோ இதுக்கப்புறம் நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை அப்படியே கூட்டிட்டு அப்படியே அவங்க முதல் இருந்த இடத்துக்கு போயிடலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருவாங்க. போற வழியில அவளை ஒரு ஹாஸ்டல்ல தங்க வச்சுட்டு வெளியில இருந்து கருணாஸ்க்கு அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருப்போம். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, எனக்கு நியாயப்படுத்த விரும்பல, நான் இது பண்ண விரும்பல. அதனால இந்த கேசட்டை வந்து ஒரு நியூஸ் சேனல்ல கொடுத்துட்டு உடனே போய் கொடுத்து அவனோட எல்லா வாக்குமூலத்தையுமே சொல்லிடுவான். அந்த போலீஸை கொண்டதுல இருந்து எல்லாத்தையுமே சொல்லிடுவான். அவன் பண்ண எல்லா விஷயங்களுமே சொல்லி அவங்கள்ட்ட அந்த இதை கொடுத்துருவான். அது கொடுத்ததுக்கு அப்புறம் பயங்கரமா எல்லாருமே தேட ஆரம்பிச்சாங்க, இவன் எங்கன்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சுவாங்க. அப்புறம் வந்து போற வழியில வந்து இவனை ஒரு ஏட்டு வந்து இதை பார்த்திருப்பான். அவளை பார்த்து கூப்பிடும் போது அந்த இடத்துல வந்து இவனை பார்த்திருப்பான்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. அந்த சீன்ல ஒரு விஷயம் நல்லா இருக்கும். என்ன நல்லா இருக்கும்னா, அஞ்சலியை வந்துட்டு அவன் ஒரு இடத்துல மீட் பண்ணிருப்பான். அந்த மாதிரி மேட்டர் பண்ண போனப்ப அவளை பார்த்திருப்பான் போல. திரும்ப அவளை பார்த்து ஒரு மாதிரி நக்கலா பார்த்துட்டு இருப்பான். இவன் வந்து பிரபாகரன் சொல்லுவான் ஆனந்தி. உடனே இவன் வெஞ்சு அவனை பார்ப்பான். விறுவிறுன்னு அவங்க கிட்ட போயிட்டு, சார் இந்த மாதிரி பாக்காதீங்க அப்படிமா. ஏன் அப்படின்னு கேட்போம். இந்த மாதிரி பாக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஏன்னு கேட்டோன்னே, இல்ல நாங்க அவங்கள கல்யாணம் ஆயிடுச்சு. எப்போ கல்யாணம் ஆச்சு? 7 வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சு. உடனே ஒரு மாதிரி சைலண்ட் ஆயிடுவான். உடனே விறுவிறுன்னு வந்துட்டு திரும்ப ஆனந்தி கிட்ட உட்காந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்பான். இனிமேல் உன்னை பார்க்க மாட்டாரு ஏன்னு சொல்லி கேட்டா, அதை விடு ஏன் திரும்ப கேட்பா. உடனே தான் அவன் சொல்லுவான், கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னேன், நமக்கு 7 வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சு சொன்னோன்னு உடனேதான் ஆனந்திக்கு என்ன ரியலைஸ் ஆகணும், ஓகே இவன் வந்து நம்மளை வந்து 7 வயசுல பார்த்த ஆனந்தியா தான் இன்னமும் பாக்குறான். அதுக்கு இடையில நடந்த எதுவுமே அவனே சொல்லுவான், அதுக்கு இடையில நடந்த எதுவுமே எனக்கு தெரியாது, எனக்கு அப்ப பார்த்த ஆனந்தியா நான் அவனை பாக்குறேன்னு சொல்லுவான். சோ 2 பேரும் அழகா அப்படியே போவாங்க. போயிட்டு இவன் முடி வெட்டுற சீன்ல அவர் ரசிச்சிட்டு இருப்பான் உரங்க உட்காந்து. அது ரொம்ப அழகா இருக்கும் அந்த சீன். அதுக்கப்புறம் அவங்க இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டுக்கே போவாங்க. அங்க ஒரு போஸ்ட்மேன் இதுக்கு முன்னாடி இருந்தார்ல, அவங்கள போய் பார்த்துட்டு அந்த ஒரு குகை இருக்கும். அந்த குகை ஒரு ரயில்வே ட்ராக் இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு கரெக்டா இவங்க அந்த சின்ன வயசுல விளையாடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கேம் அதை சொல்லி விளையாண்டுட்டே இருப்பாங்க. அப்போதான் வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஒரு சவுண்ட் கேட்கும், பிரபாகர் இப்படி நீ எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு தெரியும், ஆனா நீ எந்திரிச்சதாத சரௌண்ட் பண்ணிட்டாங்க, எங்க சுற்றுவாங்க அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு என்ன பண்ணதான் தெரியாது. வாழ்க்கை இப்பதான் ஒரு மாதிரி போகும்னு சொல்லிட்டு போனோம். அதுக்குள்ள முடிச்சிட்டானுங்க, எண்டு கார்டு போட்டானுங்க நம்மள, நீ போயிரு அப்படின்னு சொல்லுவான். இல்ல என்ன ஆனாலும் போக மாட்டேன், எனக்கு வந்து இதுக்கு மேல எனக்கு சின்னவந்தமா ஆக்கிடுவான்னு சொல்லுவான். இதுக்கு மேல ஆகிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, வாழ்வோ சாவோ அவன் கூட நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுவான். அவன் போன்னு சொல்லும் போது அவன் திரும்ப நிஜமா தான் சொல்றேன்னு கேட்டோன்னே ஒண்ணுமே செய்ய முடியாது அந்த இடத்துல. அப்புறம் ஓகே அவன் வந்து தள்ளி விட்டுருவான். தள்ளி விட்டதுக்கு அப்புறம் அவன் வந்து பாத்துட்டு இருப்பான், இங்க வாங்க. அந்த ட்ரெயின் சவுண்ட் கேட்டோன்னே அவங்க அந்த இவனை பார்த்த உடனே அவங்க இந்த 7 வயசுல இருந்த ஸ்டேஜுக்கு தான் 2 பேரும் போயிருவாங்க. உடனே தான் படுத்து கிடக்கும்போது அந்த ட்ரெயின் சவுண்ட் கேட்டோடனே அவளுக்கு வந்து குட்டி வயசு அந்த நாய் ஆக்சிடென்ட் ஆனது ஞாபகம் வந்துடும். நம்ம போய் அதை காப்பாற்றலாம் சொல்லும் போது 2 பேரும் சிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சிரிச்சுட்டே அந்த இடத்த எல்லாரும் சுத்தி சுடுவாங்க அவங்கள. அப்படியே சிரிச்சுட்டே அந்த நாய் ட்ரெயின் வரும், ட்ரெயின்ல வந்து இறந்துருவாங்க. ரொம்ப சாட்டிஸ்ஃபையா இருக்கும் இந்த கிளைமேக்ஸ். அவங்க இறந்துருவாங்க தான், ஆனாலும் எதுக்கு அழகா இருக்கும்னு சொல்றேன்னா, இறந்தனாலதான் அவங்க ஒன்னா இருக்கிறாங்க. அந்த இன்னும் அச்சங்கையில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துலதான் ராமோட வாய்ஸ் ஓவர்ல கடைசியா படம் முடியும். அவர் இன்னும் அவங்களோட குட்டி ஆனந்தியும் குட்டி பிரபாகரனும் அவங்களோட நாய்க்குட்டியும் அவங்களோட சத்தத்தை நீங்க இன்னும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி படச்சங்கையில தான் கேட்கலாம்னு சொல்லியிருப்பான். சோ அந்த சீனுமே ரொம்ப அழகா இருக்கும், சாட்டிஸ்ஃபையா இருக்கும். ரொம்ப இவ்வளவு தூரம் வரும்போது நிறைய அழகான விஷயத்தான் பார்த்திருப்போம் அந்த படத்துல. அதே மாதிரி ஒரு ரொம்ப அழகான விஷயத்தோட தான் அந்த படமும் முடியும். அவங்க 2 பேரும் சேர்ந்துருவாங்க, ஒரு நம்பிக்கை நமக்கு வந்துடும், தெரிஞ்சிடும் இல்ல சரி சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் வந்துடும். அதோட அந்த படமும் முடிஞ்சிடும். ராமின் கட்டுறது தமிழ்னு வரும். படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய விஷயம் நம்மளை வந்துட்டு ரொம்ப தாக்கி இருக்கும், ரொம்ப டீப்பா ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்போம். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு படத்துல ஃபுல்லாவே. இதுக்கு அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு மாஸ்டர் பீஸான படத்தை பத்தின டிஸ்கஷன்ல நான் உங்களை பாக்குறோம்.
பேசுறோம், மீட் பண்றோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஃபுல் தீஸ்.